கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த ஜெய்சிலி என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. விசேஷமாக அன்பு மகள் ஜெயந்தி 25 வயதாகின மகளுக்கு திருமணம் நடைபெறாதபடிக்கு தடை. அந்த தடைகளை கத்த மாற்றி திருமண காரியத்தை கத்த நடத்தி கொடுக்கும்படி, தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது மகள் ஜெயந்தியுடைய திருமணம் நல்லபடியாய் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, சகோதரி ஜெயசிலி அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். தேவரே, ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. விசேஷமாய் மகள் ஜெயந்தியுடைய திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தடைகள் மாறட்டும். யோபு 42:2 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவது இயலாய். தடைகளை மாற்றும். மகளுக்கு சீக்கிரத்தில் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். அன்பு சகோதரி, அப்பா ஜெயசிலி சாட்சி சொல்லணும், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திர. இந்த வேர்டை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்னார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களே அந்த கேள்விக்கு பதிலை சொல்லி பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட புதிய நாட்களில் ஜெபிச்ச அதே வாஞ்சை, அதே தாகம், அதே அபிஷேகம் இப்போ இருக்குதா? இல்லைன்னா குறைஞ்சிட்டா? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆரம்ப நாட்கள் அதிகமாக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவோம், அதிகமாக ஜெபிப்போம். சில நேரத்தில் ஜெபிக்க கூட தெரியாது, ஆனால் ஜெபிப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வேத தியானம், ஜெபம், பரிசுத்தம் இதெல்லாம் குறைந்து 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 போகிறது. நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தில் நம்ம குறைந்து போகக்கூடாது. ஜெபத்தில் மாத்திரம் நம்ம குறைந்து போகக்கூடாது. ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ரோமர் 12:12 கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை குறித்து கத்த, என் மகன் என் மகள் இப்போ ஜெபிக்கிறான் அப்படின்னு சாட்சி சொல்ல முடியுமா? அப்படி வேதாமத்தில் சாட்சி சொன்ன ஒரு நபர் தெரியுமா? சவுல் என்கிற வாலிபன். அவர் இன்னும் பவுலாவே மாறலை, சவுல். இப்போ சவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு வாராரு. கிறிஸ்தவர்களை எல்லாரையும் வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, அடித்து இழுத்துட்டு போய் சித்திரவதைப்படுத்தணும். இயேசு சந்திக்கிறார், இயேசுவை சந்திக்கிறார் சவுல். வாழ்க்கை மாறுகிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்ன உடனே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ ஊருக்குள்ளே போய் சொல்லுவேன். அப்போ தான் அனனியாட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு, அனனியா, சவுலுங்கிற ஒரு வாலிபனை தேடு, அவன் இப்போ தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிறான். இப்போ அனனியா, ஆண்டவரே, எல்லாரையும் கொலை செய்யணும்னு நினச்சிட்டு வந்திருக்கிற மனிதன், இப்போ அவன் ஜெபம் பண்ணுறான். அப்போஸ்தலர் 9:11 நீங்கள் வாசித்து பாருங்க. அனனியாவிட்ட சவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். நம்மளை குறித்து கர்த்தர்
சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய லைஃப்பில் மிக மிக முக்கியமானது ஜபம். வேத பண்டிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஜபமே ஜெயம். ஜபந்தான் முக்கியம். ஒரு கிராமம் ஒன்றில் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு சகோதரியை குறித்து என்னோடு கூட பேசினார். திருமணத்திற்கு முன்பு அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பார்கள். எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் ஜெபிப்பாங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தாங்க. அதனால தான் ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கையே நடந்திருக்குது. ஆனால் இப்போ திருமணத்திற்கு அப்புறம் அவங்களுடைய ஜெப ஜீவியம் மாறிவிட்டது. ஏன்னா ஆசீர்வாதம் வந்துட்டு, அவங்க எதிர்பார்த்த நன்மை வந்துட்டு, இனி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் அன்பு மகளே, உன்னிடத்தில் உன்னுடைய ஜெபத்தை மாத்திரம் நான் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னது நிமித்தமாக அந்த சகோதரியுடைய சிந்தை மாறியது. கர்த்தர் ஒரு ஜெப அபிஷேகத்தை அந்த சகோதரிகளை கர்த்தர் கொடுத்தான். பாருங்க, அவங்க ஜெபிக்கிற மனுஷன் மாறிட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல ஒரு காரியத்தை புரிந்துக்கோங்க. நீங்கள் ஒரு காரியம் நினைக்கிங்கன்னா அது நடந்து முடிகிற வரைக்கும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அது நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொர்தெகாய்ங்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் ஆமான் என்கிற துஷ்ட மனிதன் பல விதமான தீய திட்டங்களை தீட்டினான். இப்பொழுது ஆமான் செய்த திட்டத்திலிருந்து மொர்தெகாய், எஸ்தர், யூத ஜனங்கள் விடுதலை அடையணும்னா ஒரே ஒரு வழி. மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிச்சு, இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நீ அழிந்து விடுவாய், உன் தகப்பனாகிய நானும் தகப்பன் வீடும் அழிந்து விடும். யாருக்கு தெரியும், இந்த ராஜ்ய மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. எஸ்தர் 4:14 சொன்ன பின்பு எஸ்தர் 16வது வசனத்தில் எஸ்தர் ராஜாத்தை சொல்கிறான், இவ்விதமாய் நானும் என் தாதிமார்களும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த ஜெபத்தின் நிமித்தமாக பெரிய சட்டமே கர்த்தர் மாற்றிவிட்டான். அழிய இருந்த யூத குலத்தை கர்த்தர் மாற்றினார். துஷ்ட ஆமானை தூக்கு மரத்தில் தூக்கி போட்டார்கள். எஸ்தர் 4:16 ஜெபித்தது நிமித்தமாக எஸ்தர் 9 காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, காரியம் மாறுதலாய் முடியும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜெப அபிஷேகத்தை, ஜெப ஆவியை என் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஜெப அபிஷேகத்தை, ஜெப ஆவியை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.